ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹோம்மேட் குக். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் வச்சு ஒரு சூப்பரான மட்டன் தம் பிரியாணி என்னோடய ஸ்டைலாக எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டனை கழுவி குக்கரில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ நல்லா விசில் இறங்கி விசில் ஆஃப் ஆகிட்டு அப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், நெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அதோட ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதோட 5 பச்சை மிளகாய், 150 கிராம் தக்காளி எடுத்து நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி மல்லி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிடணும். கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கரண்டி தயிர் சேர்த்து ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசி நான் வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா இதாயிரும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. அதோட நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.